ஷே, சர்ச்சுக்கு வர டைம் ஆச்சு. பைபிள் எங்கே வச்சுன்னு தெரில. உன்னை நைத்தியம் எடுத்துகிட்டு போனது. கா கா எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கிறீங்க? என்னடி சர்ச்சுக்கு டைம் ஆச்சுடி, சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன உன் பிரச்சனை இப்போ? கா சர்ச்சுக்கா கிளம்புறீங்க? ஒரு 2 நிமிஷம்க்கா, உட்காருக்கா. 2 நிமிஷம் உட்காருக்கா. ஒரு விஷயம் கேட்கணுக்கா. 2 நிமிஷம் உட்காருக்கா. சரி உட்கார்றேன். என்னதான் சொல்லு, என்ன பிரச்சனை, என்ன சொல்லு. உங்க தெருவில் இருக்காளே, அவனக்கா இப்படி பண்ணிட்டா? உனக்கும் தெரிஞ்சிச்சாடி? ஐயோ இப்பதான் 2 பேர் வந்துட்டு போறாளோ அவளை பத்தி கேட்டுட்டு. சே, அவங்க நம்மளை கேட்குற கேள்விக்கு நம்மளால வெளில தலை காட்ட முடியல. சரி, அவளை எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியும் கேட்குறியாக்கா? கடத்தல அடிக்கடி பார்த்துருக்கேன்க்கா. பார்த்தா ஒன்றும் தெரியாத போல இருந்தா. காலையிலேருந்து போறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க்கா. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை தானே? நீ அவங்க பக்கத்து வீட்டுக்காரு தானேக்கா? உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சொல்லுக்கா. அடி நீ வேற, எங்க தெரு வழியா நடக்கவும் முடியல, தலை காட்டவும் முடியல. ஏன் கேட்குற கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியல. உண்மை இல்லாமலே இந்த ஊர் பேசுது. ஐயோ, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தனால எனக்கு நேரமே போகணும்னு தெரியல. சர்ச்சுக்கு வேற கிளம்பணும்டி. ஐயோ, விஷயம் பக்கத்து தெரு வரைக்கும் போயிடுச்சு இருக்கு. பக்கத்து தெருக்காரி தான் போன் அடிக்கிறான். அவகிட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே நான் கிளம்புறேன். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்றும், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணாய் இருக்கும் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். என் வாய்க்கு காவல் வையும் என்று ஜெபிப்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.